வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஆர்பியில் டெட்டுக்கு உண்டான அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு வெளியாயிருக்கு. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அறிவிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அது மட்டுமே கிடையாது. அதையும் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி உடைய எடிட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது குறித்து சில தகவல் வந்திருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிடைச்ச இன்னொரு முக்கிய தகவல்கள் என்ன? ஸோ பள்ளி கல்வித்துறையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் புதிய புதிய அப்டேட்டுகள் நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. அதற்கேற்றாற் போல மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு வராங்க. அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் டூர் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் அறிவிப்பில் வெளியிட்ட நாள்லேருந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான டெட்டு பேப்பர் 1 நவம்பர் 1லேயும் பேப்பர் 2 நவம்பர் 2லேயும் நடத்த இருக்கதா திட்டமிச்சிருக்காங்க. இந்த தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றத நமக்கு தெளிவாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் நடக்கும். அதே போல் நியமன தேர்வையும் ரத்து செய்வதற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அதற்குண்டான அப்டேட்டும் இன்னும் ஒரு சில தினங்களில் நியமன தேர்வு ரத்து அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நம்ம அனைவருமே எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த பிஜிடிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முதுகலை உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 கணினி பயிற்று நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு மூலம் நேரடி பணி செய்வதற்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 10/7/2022 அன்னைக்கு வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி பதிவேற்றம் செய்ய 12/8/2025 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுங்க. இந்த நிலையில விண்ணப்பதாரர்கள் தங்கள் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம் கோரியதன் அடிப்படையில் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களது விண்ணப்பத்தில் எடிட் செய்து கொள்ளலாம். 13/8 முதல் 16/8 மாலை 5 மணி வரை இந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். ஸோ எடிட்டிங் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி ஆசிரியர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஆசிரியர்களே உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு உண்டான போராட்டங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்குவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. விரைவில் போஸ்டிங் எல்லாமே போட போகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தரத்தை வழங்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களின் கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்பட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தர வாய்ப்பை பெறுவார்கள் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது மட்டுமே கிடையாது, ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்புகள் அனைத்துமே தற்சமயம் போராட்டங்களை நடத்தலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் போராட்டத்துக்கு உண்டான முடிவுகளை அறிவிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, டெட் பாஸ் பண்ணவங்களுக்கும் சரி, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் சரி, இந்த மாதிரி அப்டேட்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.